இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ்ல செகண்ட் லெசன் பார்க்க போறோம். அதாவது பொது மற்றும் தனியார் துறை. சரியா? ஒண்ணும் இல்ல. பொதுத்துறைனா என்ன? தனியார் துறைனா என்ன? அப்படின்றத மட்டும் இதுல டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. ஸோ, அத மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப பொது மற்றும் தனியார் துறை. சரிங்களா? சிறிய அல்லது பெரிய தொழில்துறை அல்லது வர்த்தகம், தனியாருக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான அனைத்து வகையான வணிக அமைப்புகளும் நம் நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அமைப்புகள் அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இருந்துச்சு அப்படின்னா, அத பொதுத்துறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்ல தனியாருக்கு சொந்தமானதா இருந்துச்சு அப்படின்னா, அத தனியார் துறைன்னு சொல்லுவாங்க. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரத்த உயர்த்துறாங்க. அதான் இவங்களோட வேலையே. சரிங்களா? இந்திய பொருளாதாரம் அப்படின்றது தனியாருக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள கொண்டிருக்கிறதுனால, இது ஒரு கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடியது ஒரு கலப்பு பொருளாதாரம். ஏன்னா, தனியார் துறையும், அரசு துறையும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட பொருளாதாரத்த உயர்த்துறாங்க. அதனால கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது இல்லாம இந்திய அரசியல், பொருளாதார தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து கலப்பு பொருளாதாரத்தை செயல்பட அனுமதிக்கின்றன. எனவே, பொருளாதாரத்த இரு துறைகளாக, அதாவது தனியார் துறை மற்றும் பொதுத்துறை என இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. இந்தியாவோட பொருளாதாரத்த 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு தனியார் துறை, இன்னொன்னு பொதுத்துறை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். இப்ப கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையோட கலவை. முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையோட கலவை. முதலாளித்துவம் அப்படின்னா தனியார் துறையை சொல்லக்கூடியது. பொது உடைமை அப்படின்னா அரசாங்கத்த சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப இதுல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, பொதுத்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேவை நோக்கத்திலயும், தனியார் துறை அப்படின்றது லாப நோக்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, செயல்படக்கூடியது. ஸோ, அது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப பொதுத்துறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை. அதாவது இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், முகவர் நிலையங்கள், அமைப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சொந்தமானதா இருக்கும். யாருக்கு அப்படின்னா, அரசாங்கத்தால நடத்தப்படும். அது என்ன அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசா இருக்கலாம், மாநில அரசா இருக்கலாம், இல்ல அப்படின்னா உள்ளூர் அரசாங்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 18 தளவாடங்கள் மட்டும் தான் இந்திய போர் தளவாட தொழிற்சாலைக்கு மட்டும் தான் இந்தியால இருந்துச்சு. ஆனா இப்ப நெறைய இருக்கு. சரிங்களா? 1947ல இந்தியா சுதந்திரம் அடையிறப்ப பலவீனமான தொழில்துறை தளத்த கொண்ட ஒரு வேளாண்மை முதன்மையா கொண்ட ஒரு நாடா தான் இருந்துச்சு. இப்ப 2மே ஈக்குவலா இருக்கு. சரியா? அடுத்து பார்ப்போம். அப்புறம் இது ஒண்ணும் இல்ல. இது இந்திய பொருளாதாரம் 2ஆ பிரிச்சுருவாங்க. ஒண்ணு பொதுத்துறை, இன்னொன்னு தனியார் துறை. பொதுத்துறைனா துறை சார்ந்த பணிகள் சட்டப்பூர்வ நிறுவனங்களா இருக்கும், அரசு நிறுவனங்களா இருக்கும். இங்க தனியார் துறையில நெறைய வெரைட்டி இருக்கும். சரிங்களா? அடுத்து பம்பாய் பிளான் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1940. சரிங்களா? அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகளோட தேவையை நோக்கமாக கொண்டு 1948ஆம் ஆண்டு முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானங்கள் வெளிவந்துச்சு. சரிங்களா? முதல் தொழில்துறை கொள்கை அப்படின்னா 1948, 2வது 1956. இது 2ம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரியா? தொழில்துறை கொள்கைன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 1950ல திட்டக்குழு அப்படின்றத கொண்டு வந்தாங்க. மார்ச் 15ன்னு நினைக்கிறேன். சரியா? மார்ச் 15, 1950ல திட்டக்குழு முதல்ல கொண்டு வராங்க. இது இல்லாம 1951ஆம் ஆண்டு தொழில்துறை சட்டம் கொண்டு வராங்க. தொழில்துறை சட்டம் கொண்டு வராங்க. சரியா? அது இல்லாம பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரிக்கிறார். யார் அப்படின்னா நேரு. நேரு கலப்பு பொருளாதாரத்தை ஆதரிக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவோட 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956, 61 வரை இருந்திருக்கும். 1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானமும் நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியது. எது அப்படின்னா 1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை. சரிங்களா? அந்த தொழில்துறை கொள்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்களோட வளர்ச்சியை வலியுறுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அவரது பார்வையில் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களோட தந்தை யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்களுடைய தந்தை வி. கிருஷ்ணமூர்த்தி. பொதுத்துறை நிறுவனங்கள் தந்தை வி. கிருஷ்ணமூர்த்தி. அப்புறம் இந்திய புள்ளிவிவர நிபுணர் யார் அப்படின்னா, பி.சி. மகலானோபிஸ். இவங்க 2 பேரும் இருந்து ஃப்ரீட்மேன் மகலானோபிஸ் அப்படின்ற ஒரு மாதிரியை கொண்டு வராங்க. சரிங்களா? அப்புறம் 1991 எல்பிஜி கொண்டு வருவாங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்பிஜி. அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அதாவது அரசாங்கத்தோட வசூல் வரி, கடமைகள், கட்டணங்கள் போன்றவற்றால் அவர்கள் திரட்டும் வருவாயின் மூலம் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையா நிதி அளிப்பாங்க. ஒண்ணு 100% பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தோட இருக்கும். இன்னொன்னு நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில 51%க்கும் அதிகமாக உள்ளது. இன்னொன்னு 51%க்கு அதிகமா இருக்கும். இதான் 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள். சரிங்களா? இது பல்வேறு அமைச்சகங்களோட கீழ செயல்பட்டு வருகிறது. நிறுவனங்கள் சேவை நோக்கத்தோட தான் எப்பயுமே இருப்பாங்க. இங்க பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய துறை. இது மக்களுக்கு பின்வரும் சேவைகளை வழங்குவதன் மூலம் மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது. இப்ப அஞ்சல் சேவை,
ரயில்வே சேவை, பாதுகாப்பு, கல்வி, சுகாதார வசதிகளை குறைந்த செலவில் வழங்குதல் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். சரிங்களா? இதெல்லாம் லாஸ்ட்ல போனாலுமே கவர்மெண்ட் பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? இப்ப பொதுத்துறையோட உறுப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா, அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள். கவர்மெண்ட்டே ஃபுல்லா நிர்வாகம் பண்ணும். எதனா தபால், தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் இது எல்லாமே அரசாங்கம் மட்டும் தான் பார்க்கும். ஒரு அரசாங்கத் துறையோட நிர்வாகம் அப்படின்றது பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் பொதுவானதாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்னை துறைமுகம் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டோடது. அடுத்து கூட்டுத்துறை நிறுவனங்கள். இது ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படக்கூடியது. சரிங்களா? மற்றும் அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருக்கும். அவ்வளோதான். இந்தியன் ஆயில், பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கி நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். கவர்மெண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த பார்ட்னர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பொதுக்கழகம். பொதுக்கழக அமைப்பானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொதுக்கழகத்தினை நிறுவுவதே ஆகும். அதாவது எல்ஐசி எடுத்துக்கலாம், ஏர் இந்தியா, இந்திய ரிசர்வ் பேங்க்கு, மின்சார வாரியம் இதெல்லாம் ஒரு ஆக்ட் போட்டு கொண்டு வருவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா பொதுக்கழகம். இப்போ ஆர்பிஐ எடுத்துக்கலாம். 1934 சட்டத்தின்படி 1935 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தொழில்களை வகைப்படுத்துதல். இப்போ இந்திய பொதுத்துறை நிறுவனங்களோட இந்திய அரசின் 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சின்னு பிரிக்கிறாங்க. அட்டவணை ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு உரிய சொந்தமான தொழில்களாக இருக்கும். சரிங்களா? அட்டவணை பி பார்த்தீங்கன்னா தனியார் துறை தொழில்கள், மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் அட்டவணை பியில் குறிப்பிடப்படுகின்றன. ஓகேங்களா? அதாவது தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள். மீதமுள்ள தொழில்கள் அட்டவணை சியில் இருக்கும். சரிங்களா? பொதுத்துறையோட 9 வகையில பிரிச்சிருப்பாங்கப்பா. 1 பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தியாவசியமாக உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும். தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இங்கே. ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு இதான் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இதெல்லாம் கொஸ்டின் வராது. சரிங்களா? முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். இதான் 9 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. விமானம், பாதுகாப்பு, கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, மருந்துகள், மெக்கானு, உணவு கழகம், பருத்தி நெசவு 9 டைப்பை தான் இங்கே எடுத்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து சமூக பொருளாதார மேம்பாடு. நிதி ஆயோக் பார்த்துருவோம். ஓகேங்களா? நிதி ஆயோக் விட்டாச்சு. நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நிதி ஆயோக் அப்படின்றது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட ஒரு குழு. அதாவது திட்டக்குழு 1950 மார்ச் 15 கொண்டு வருவாங்க. இதை எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வருவாங்க நிதி ஆயோக் அப்படின்றது. சரியா? இது அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவால் அதிகாரம் உள்ளது. திட்டக்குழுவுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதி அமைச்சகத்திட்ட கிடையாது. சரி, நிதி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கும். நிதி ஆயோக்கிட்ட கிடையாது. சரிங்களா? அதாவது அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுக்கு வந்து அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா நிதி அமைச்சகத்திட்ட இருக்குது. சரிங்களா? ஏன்னா திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டது நிதி ஆயோக். ஆக்சுவலாக அந்த பவர் இவங்கள்ட்ட தான் வரணும். ஆனால் வராமல் எங்கே போயிருக்கு? நிதி அமைச்சகத்துக்கு போயிருக்கு. நிதி ஆயோக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கலாம். சரிங்களா? நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது. அப்போ நிதி ஆயோக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கல. நிதி ஆயோக் அப்படின்னா புதிய மதியுரைக குழு, அதாவது திங்க் டேங்க் எனப்படும் நிதி ஆயோக் மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பொருத்தமான தளத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இங்கே பாருங்கள், சமூக பொருளாதார மேம்பாடு. இப்போ சமூக பொருளாதார மேம்பாடு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வியறிவு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் அதிகரிக்கணும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜிடிபி அப்படின்னா ஜிடிபி அதிகரிக்கும் அப்படின்னா தொழில்துறை, தனியார் துறை, பொதுத்துறை இது எல்லாமே சேர்ந்து செயல்பட்டால் தான் ஜிடிபி அப்படின்றது அதிகரிக்கும். சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட விகிதம் அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி அதிகரிக்கும். அதாவது இது அரசோட நிதியை அதிகரிப்போட பொது செலவுகளையும் அதிகரிக்கிறது. ஆயுட்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஆண்களுக்கு 65 வயசு தான், 65 ஆண்டுகள் தான். பெண்களுக்கு 68 ஆண்டுகள். சரிங்களா? ஆயுட்காலம் இந்தியாவில். அடுத்து கல்வி அறிவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்ஏ, அதாவது அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்றது இந்திய அரசாங்கத்தோட ஒரு முதன்மை திட்டம். இவங்களோட நோக்கமே 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு வாழ்க்கை தேர்வுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம். சரிங்களா? அது இல்லாமல் ஆர்எம்எஸ்ஏ அப்படின்ற திட்டம் இடைநிலை கல்வி திட்டம், அதான் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்றது. அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ், லேர்னிங், எக்கோ ஃப்ரெண்ட்லி கிளாஸ் இது எல்லாமே இப்போ அடிப்படையாக வந்துருச்சு. சரிங்களா?
அடுத்து வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதன்மை துறையிலிருந்து 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலைக்கு வேலை வாய்ப்பு மாறியுள்ளது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்தியா விடுதலை ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா முதன்மை துறை வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வேலை வாய்ப்பு முதன்மை துறையிலிருந்து 2ஆம் நிலைக்கும் 3ஆம் நிலைக்கும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரிக்கிறது. இதனால் அரசாங்கம் வந்து திறன் நகரம் அதாவது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றத உருவாக்குறாங்க. சரியா? நகர்ப்புறத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கிறனால இந்த ஸ்மார்ட் சிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரியாக தான் இருக்கும். அப்புறம் இந்திய ரயில்வே ஆனது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும். சரியா? இந்திய ரயில்வேல தான் இருக்கிறதுலே அதிக அளவில் என்னது பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். அடுத்து பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகள். தொழில்களோட உரிமை அப்படின்றது அரசாங்கத்திட்ட இருக்கும். இங்கே தனிநபர்கள்ட்ட இருக்கும். பொது வருவாய், வருமானம், பண்ணைகள் மற்றும் வணிகங்களில் விதிக்கும் வரியை பொறுத்தது. வருவாய் அப்படின்றது வரியை பொறுத்தது. ஆனால் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்தது. இங்கே பொதுத்துறை தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை கொடுப்பாங்க. ஆனால் தனியார் துறை தொழிலாளர்களை சுரண்டுகிறது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கைகளிலோ அல்லது பணக்காரர்களோ பெரும் செல்வத்தை குவிக்க வந்து அனுமதிக்காது. ஆனால் இது ஒரு சில கைகளில் அல்லது பணக்காரர்கள்ட்ட செல்வத்தை குவிக்க அனுமதிக்கும். பொதுத்துறைக்கு எக்ஸாம்பிள் என்எல்சி, செயலு, பிஎஸ்என்எல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனம். தனியார் துறைக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸு, அசோக் லைலாண்டு, டாடா ஸ்டீலு இதெல்லாம் வந்து தனியார் துறை நிறுவனங்கள். சரிங்களா? வரி ஏய்ப்பு இதில் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் வரி ஏய்ப்பு செய்ய முடியும். இதை வந்து சேவையை நோக்க முடியாது, லாபம் நோக்க முடியாது. இதில் என்ன முக்கியத்துவமாக பார்ப்பாங்கன்னா சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க, இடஒதுக்கீடு பின்பற்ற மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தனியார் துறையோட வரையறை. தனியார் துறைனா என்ன? தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தோட பிரிவு தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தனியார் துறைன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் தனியார் துறை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்ஃபோசிஸு, ஆதித்யா பிர்லா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம், டாடா குழு நிறுவனங்கள், விப்ரோ நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம், ஐசிஐசிஐ பேங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியார் துறை. சரிங்களா? தனியார் துறையோட பணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா புதுமை மற்றும் நவீனமயமாதலை உருவாக்குறது தான் இவனோட ஒரு முக்கியமான ஒரு வேலையாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் கொஸ்டினாக இல்லை. சரிங்களா? இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். குடிசை தொழில்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இதில். அதான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரி பேஸில் தான் இருக்கும். சரியா? அடுத்த இங்கே வந்துடும் மீள் பார்வைக்கு. சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கான பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு அரசு பண்டங்கள் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை. மார்ச் 1950 திட்டக்குழு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் திட்டக்குழு எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க 1915 நிதி ஆயோக் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்புறம் 1951ஆம் ஆண்டு தொழில்துறை சட்டம் அதை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பொருளாதார வளர்ச்சி முக்கியம், சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அதுக்காக பார்த்துருப்போம். அப்புறம் வந்து சராசரி ஆயுட்காலம் ஆண்களுக்கு 65, பெண்களுக்கு 68 அப்படின்றது இருக்கும். தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களால் சொந்தமான கட்டுப்படுத்தப்பட்ட நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தோட பிரிவு தனியார் துறை. தனியார் துறைன்னு என்னென்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்த புக் பேக் பார்ப்போம். இந்தியாவில் உள்ள பொதுத்துறைகளின் தோட்டத்துக்கு காரணமான இந்திய அரசின் தொழில்துறை கொள்கை 1956. பொதுத்துறையோட தோட்டத்துக்கு காரணமானது 1956 தான். சரிங்களா? அதை பாக்ஸே கொடுத்துருப்பாங்க. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்ன? முதலாளித்துவமும் இருக்கும், சமதர்மமும் இருக்கும். அப்போ ஆனா மற்றும் ஆவண்ணா. ரைட்டா? கலப்பு பொருளாதாரத்தோட நன்மை. நிறுவன சட்டம். எந்த நிறுவன சட்டம்? கூட்டுத்துறை நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். சரிங்களா? ஒன் ஆஃப் த பார்ட்னராக கவர்மெண்ட் இருக்கும் கூட்டுத்துறையில். பொதுத்துறை அப்படின்றது என்னது? சேவை நோக்க முடியாது. தனியார் துறை லாபம் நோக்க முடியாது. டேஸ் மற்றும் டேஸ் பொது மற்றும் தனியார் துறை. தனியார் துறை லாப நோக்கத்தில் செயல்படும். அப்புறம் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? சமூக பொருளாதார மேம்பாடு அப்படின்றது தான் ஒரு சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியோட செயல்முறை. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது டேஸ் மற்றும் டேஸ். புதுமையான அம்சமா? புதுமையான மற்றும்
அம்சமாக அமைச்சிருவாங்க. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது புதுமையான அம்சம். குடிமக்கள் மத்தியில் டேஷ் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதியளிக்கிறது. இது உள்ள ஸ்டோரி மாரி குடுத்துருப்பாங்க. குடிமக்கள் மத்தியில டேஷ் இருக்கு அதுல. சமூக பொருளாதார மேம்பாடு. சமூக பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இங்க என்ன வருது மேல? புதுமை மற்றும் நவீனமயமாக்குதல். புதுமை மற்றும் நவீனமயமாக்கல். அதுதான் பொதுத்துறையோட ஒரு முக்கிய செயல்பாடுகள். அடுத்து மதியுரைக குழு. மதியுரைக குழுனா நிதி ஆயோக. வேளாண்மை அப்படின்றது முதன்மை துறை. தொழில்கள் அப்படின்றது 2ஆம் துறையில இருக்கும். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது 3வது.